ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்னா. ஏன்னா நமக்கு ஜோதிடம் தெரிஞ்சாலும் சரி, ஜோதிடம் தெரியலனாலும் சரி, நம்ம டெய்லி சாப்பிட்டு தான் ஆகணும். நம்ம கலர் யூஸ் பண்ணி தான் ஆகணும், எண்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். வழிபாடும் நமக்கு வந்து பிடிச்ச தெய்வம்னு ஒரு வழிபாடு பண்ணுவோம். ஸோ இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணி தான் நான் வந்து இந்த செக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ வந்து ஜாதகம் தெரியறவங்க வந்து இந்த என்ன நாம யோகத்துல பிறந்திருக்கிறீங்களோ அந்த நாம யோகத்தை இன்னுமே நீங்க யோகப்படுத்துறதுக்கு தான் இதையும் சொல்றேன். ஸோ ஜோதிடம் பார்க்குறவங்களும் சரி, ஜோதிடத்தை பத்தி தெரியல அப்படின்னாலுமே நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி இந்த செக்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குமே இது வந்து சொல்லுங்க. எனக்கு தேவை என்னன்னா, பெரியவங்களை விட சின்னவங்களுக்கு அவங்க தேடல் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்பதான் ஒரு 15 இயர்ஸ் ஆகுது, 16 இயர்ஸ் ஆகுது, ஒரு 15-16 வயசுல இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு தோல்வியிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நான் என்ன வழி பண்ணணும், அதிர்ஷ்டத்தை எப்படி இழுத்து கொடுக்கணும், இழுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் வேட்டை இருக்கும். அப்போ வந்து ஜோதிடர் ரீதிகள்னா அவங்க நம்ம ஏதாவது செஞ்சு தப்பா இருமோ, அப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு பயமும் இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு தான். ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த ஜாதகத்தில் தான் பிறந்திருக்கிறேங்கிறதெல்லாம் தெரியலன்னா கூட உங்களோட படிப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இதை படிக்கிறேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இதுதான் ஆக போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி உங்களுக்கு தானே தெரியும். அப்ப நீங்க என்ன உணவு சாப்பிடலாம், நீங்க என்ன உடை உடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் கொடுக்கும், எந்த கடவுளை நீங்க வழிபடலாம், இந்த எந்த கடவுளை வழிபட உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு ரொம்ப யோசனை பண்ணி நிறைய பேர்த்துடைய அந்த அக்குமுலேஷன், நிறைய குருமார்களுடைய அந்த அக்குமுலேஷன் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் வந்துட்டு கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கு ஒரு 10 பேத்துக்கு போனாலே எனக்கு நான் செஞ்ச இந்த முயற்சிக்கு உண்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது கிடைக்கும். ஸோ வந்து இந்த விஷயத்த நீங்க பின்பற்றுங்க. அதே மாதிரி மற்ற நபர்களுக்குமே நீங்க வந்து இதை வந்து பகிருங்கள். ஓகேங்களா? எப்பயுமே வந்து பூர்ணமே பூர்ணமிதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பூரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பௌர்ணமிங்கிறது என்னது, சந்திரன் வந்து ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல தான் அந்த ஃபுல் பௌர்ணமி இருக்கும். ஆனா நீங்க அந்த அது எவ்வளோ நேரம் நின்னாலும் அதுல இருந்து நீங்க கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அந்த பூர்ணம் குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையாது. இதுதான் வந்து பிரபஞ்ச சக்தியோடைய மிகப்பெரிய சீக்ரெட். இப்ப நீங்களே வந்து படிச்சிருப்பீங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? நம்ம இந்தியாவை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்ற நாடெல்லாம் விட்டுங்க, உலகத்தையே விட்டுருங்க, நம்ம இந்தியாவை மட்டுமே எடுத்துக்கோங்களேன். இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை எவ்வளவா இருந்துச்சு? கூடி போனா ஒரு 80 கோடி 90 கோடி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப 130 கோடின்னு கணக்கு காட்டுறாங்க. ஆனா இது இன்னும் கூடத்தான் இருக்குது. ஆனா அந்த 80 கோடி மக்கள் இருக்கும்போது பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுத்துச்சு தானே, தண்ணி கொடுத்துச்சு தானே, அவங்கள வாழ்க்கையை வாழ வச்சது தானே. இன்னைக்கு 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கும் வந்துட்டு அந்த ஃபுட்டு கிடைக்குது, அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயமும் பிரபஞ்சம் கொடுக்குது இல்லையா? அப்போ ஒரு பூரணமான ஒரு விஷயத்துல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா அதுல இருந்து குறையாது. நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டீங்கன்னா கொடுத்துட்டானா தீந்துரும்னு. அதுக்குதான் வந்துட்டு வள்ளுவரே ஒரு வாக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னது? கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க எடுக்க என்ன ஆகும்? தண்ணி ஊறும் இல்லையா? அதே மாதிரிதான் மாந்தர்களுடைய அறிவுல வந்து எவ்வளவு தூரம் நம்மளுடைய விஷயங்களை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அப்பதான் நமக்கு கிடைக்கும். இதுதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம். இது நம்மளைய பூட்டி வச்சுக்கணும். அப்ப அது பெருகுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் பெருகாது. நீங்க கொடுத்தீங்கன்னா தான் கிடைக்கும். நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். நீங்க இந்த 1 ரூபா கொடுக்கறதுக்கே நீங்க மனசுக்கு உங்களுக்கு வரலைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஓகேங்களா? அதே மாதிரிதான் சொல்லுவாங்க இல்லையா, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்ப அந்த மனசுங்கிறத நம்ம செம்மையா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் திங்கிங் வேணும். ஃபர்ஸ்ட் திங் பாசிட்டிவ் திங்கிங் வேணும். நல்ல ஃபுட்டுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் என்னமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கணும். இதெல்லாம் பண்ணவே நம்மளுடைய மனசு வந்து செம்மையாகும். நம்ம மனசு செம்மையானா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் செம்மையாகும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் செம்மையானா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும்
கரெக்டா வரும். இதுதான் பிரபஞ்சத்துடைய மிக முக்கியமான விஷயம். இதைத்தான் நான் சொல்லக்கூடியது எல்லாமே அனுபவ ரீதியா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சின்ன மேட்டரா இருக்கலாம். ஆனா எனக்கு வேண்டியது குழந்தைங்க, இது ஒரு 15 வயசு 16 வயசு குழந்தைங்கல இருந்து புரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சு அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தணும். அதுக்கு இதெல்லாம் பின்பற்றுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்தது அடுத்த டாபிக்ல போயிடலாம்.